இன்று வணக்கம். இன்றைய தினமும் இன்று உங்களை சந்தித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் நாளாந்தம் நடைபெறுகிற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், பல்வேறு அரசியல் சம்பவங்கள் தொடர்பிலே பல்வேறு அவதானங்களை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பெருந்தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு விடயமாக இருக்கலாம். அதேபோன்று அரசாங்கத்துடைய தற்போதைய போக்கு, அரசாங்கம் எப்படியான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது, மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்ற வாத பிரதிவாதங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே தான் இன்றைய தினமும் இன்று உங்களை சந்தித்திருக்கிறது. இன்றைய தினம் எங்களோடு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு பழம்பெரு அரசியல்வாதி, உங்களுடைய அரசியல் அனுபவம் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த கேள்வியோடு உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற பொருத்தமாக இருக்கும். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து தான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பயணம் ஆரம்பிச்சது. சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும், எல்லாருடைய பயணமும் அதுலேருந்து ஒரு சில காரணங்களால் வெளியேறினாங்க. இப்போ திருப்பி அவங்களோட கூட்டு ஒன்றை வைப்போம், தேர்தல் வருகுது அப்படின்ற ஒரு பேச்சு நடைபெறுகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரியானதாக நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது இன்று தேசிய அரசாங்கத்தில், அதாவது அரசாங்க கட்சி இன்று பழம்பெரும் ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. 159 ஆசனங்களை கொண்ட 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டுமானால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டாலும் இன்று நாளையோ அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடையாது. அரசாங்கம் தொடர்ந்து செல்லும். ஆனால் இந்த விமர்சனம் மக்கள் மத்தியில் என்னவென்றால், ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டாக இருந்திருந்தால் அந்த தேர்தலிலே சஜித் பிரேமதாசா வென்றிருக்கலாம் என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. அது இல்லாதன் காரணமாகத்தான், இதிலே பிளவுகள் ஏற்பட்டதன் காரணமாக தான் தோல்விக்கு காரணம் என்று எல்லாரும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் இவ்வாறான நிகழ்ந்திருந்தால், ஒன்றாக இணைந்திருந்தால் செயலாற்றிருக்கலாம் என்ற விஷயம் பேசப்படுகின்றது. ஆனால் இதற்கிடையிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏற்கனவே பிரிந்து செயல்பட்டு ஒருத்தர் விமர்சனம் செய்கின்ற சூழ்நிலையில் இருந்திருக்கின்றது. பேங்க்கு களவாணின்னு சொல்லப்பட்ட இவங்களோட நாங்கள் போய் சேர மாட்டோம், அப்போ மீண்டும் நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ போய் சேருவது என்பது சில கஷ்டமான செயல்தான். இருந்தாலும் கூட அது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சி. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு தனியான கூட்டணி உள்ளே இருக்கின்ற ஒரு கூட்டணி கட்சியாகும். அப்போ எங்களுக்கு டிமாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் போய் சேரக்கூடாது என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தியாக இல்லாவிட்டாலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக இணைகிற பொழுது உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. கூட்டணியாக இணையும் பொழுது அவர்கள் எடுக்கின்ற பெரும்பான்மை முடிவுக்கு சில நேரம் நாங்கள் ஒத்துப்போகலாம். எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ஒதுங்கி நிற்கலாம். நாங்கள் தனியாகவும் செயல்படலாம். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. கட்டாயம் அவர்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் ஆமாம் சொல்லிவிட்டு போக வேண்டியதில்லை. இப்போ உதாரணமாக சம்பள பிரச்சனையில் கூட நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக கழிச்சோம். இந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது எங்களுக்கு தன்னிச்சையாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியா இதை நீங்கள், அதாவது அது சரின்னு பார்க்குறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படி ஆனால் அந்த கூட்டு இப்போ சாத்தியம் இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய யோசனை. அது ஒரு தேர்தல் வரும் பொழுது, இன்னொரு தேர்தல் வரும் பொழுது அது யோசிக்கலாம். ஏனென்றால் இன்று இந்த அரசாங்கம் இப்பொழுது ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகின்றது. அரசாங்கத்தின் மேலுள்ள வெறுப்பு இன்னும் அதிகரிக்கப்படவில்லை மக்கள் மத்தியில். இன்னும் அரசாங்கத்தை போற்றி பாடுகின்ற நிறைய கும்பல்கள் இருக்கின்றன. இப்போ அன்று எதிர்கட்சி இப்போ அண்மையிலே ஒரு பெரிய துகை கொடையிலே ஒரு பெரிய கூட்டம் கூட்டியிருந்தார்கள். அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக அரசாங்கத்துக்கு எதிராக அமைஞ்சதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் பல்வேறு குளறுபடிகள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கு. இப்போது இந்த சந்தர்ப்பம், அதாவது நாளை ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும் பொழுது, அதற்கான சூழ்நிலை வரும் பொழுது, அல்லது அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இப்படியான ஒரு கூட்டு சாதகமாக அமையும். இப்பொழுது இந்த கூட்டு சாதகமாக அமையுமா என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். இல்லை, இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தல் மேடைகளையும், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் வசப்பாடினாங்க. இனி எப்படி அவங்க ஒவ்வொருத்தர் அந்த பேச்சுவார்த்தையில் போயிட்டு கதைக்கிறாங்க?
அதெல்லாம் அரசியலில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அரசியலில் இதெல்லாம் சர்வசாதாரண சர்வசாதாரணம். ஏனென்றால் என்ன அது வடிவேல் சொல்லுகின்ற ஜோக் போல தான், அப்போ நாரவாயி அப்போ நல்லவாயி இப்போ நாரவாய் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அரசியலில் இதெல்லாம் சில நேரம் அவர்களை போற்றி பேசக்கூடிய காலம் வந்தால் போற்றி பேச வேண்டி வரும், அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் விமர்சனம் செய்ய வரும். ஆகவே இது அரசியலில் பெருசாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அரசியலில் மாற்றங்களும் வரணும். இல்லாவிட்டால் இப்போ இந்த நாட்டில் தொடர்ந்து ஆட்சி செய்த அரசாங்கங்கள் பெரும்பாலும் கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன செய்திருக்கிறார், சந்திரிகா செய்திருக்கிறாங்க, அதே போல் மஹிந்த செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்த எந்த ஆட்சியுமே 5 வருடத்துக்கு மேலே நீடிக்கவில்லை. அப்படியாகும் பொழுது அப்போ இப்போ இன்றைக்கு அரசாங்க கட்சியை எடுத்துக்கொள்ளுங்களே. இன்று அரசாங்க கட்சியோ கடந்த காலங்களிலே மஹிந்தோட கூட்டங்களிலே மஹிந்த தான் வெல்லுவார், மஹிந்த தான் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக செயல்படுவார் என்று சொல்லி இருந்தது. இன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர்களே எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கின்றார்கள், எவ்வளோ பேசுகின்றார்கள் அவர்களை எதிர்த்து. அப்போ அரசியலில் இதெல்லாம் மாற்றம் தானே. அது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்திக்கும் நடக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இது நடக்கலாம். நிச்சயமா. நீங்கள் இப்போ இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு தொடர்பில் சொல்கிறீங்க, அரசாங்கம் இன்னும் வீழ்ச்சியை நோக்கி போகல, சிறப்பாக நடந்துட்டுருக்காங்க. நீங்கள் மலையக மக்களை பிரதிநிதிப்படுத்துகிற மலையக கட்சியினுடைய தலைவர், கூட்டணியினுடைய தலைவர், அதில் இருக்கிறவர் என்ற வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படியாக இருக்கிறது? சாதகமாக இருக்கிறதா, மக்களுக்கு பாதகமாக இருக்கிறது? அதுதான் இப்போ ஏர்லி சைல்ட்ஹுட், இது ரொம்ப இளமை, 1 வருஷம் தான் நடந்திருக்குது. 21ஆம் தேதி தான் 1 வருஷம் நடந்திருக்குது. அப்போ தவழ்கின்ற குழந்தையாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே குழந்தையை தூக்கிவிட முயற்சிக்கணுமே தவிர குழந்தையை போட்டு மிதிக்க முடியாது. ஆகவே நாங்கள் சில காலங்கள் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கலாம், அவகாசம் கொடுத்து, அதிலேயும் அவர்கள் ஒழுங்காக நடக்காவிட்டால் அந்த அடுத்தடுத்த தேர்தல்களில், அதாவது அரசியல் என்பது எப்போவுமே தேர்தலில் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க, தெரிந்து கொள்வார்கள், முடிவு தெரிகிறது அதில் தான். அப்போ ஒன்று மாகாண சபை தேர்தல் வைத்தால் மாகாண சபையில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், அல்லது அடுத்த பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி தேர்தல் வரணும், அப்போ தான் தெரியும். ஆனால் இப்பொழுதைக்கு என்ன பொறுத்தளவு நான் சொல்கிறேன், இந்த 159 பேர் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறார்கள் அவர்களுடைய பக்கம். இதே 159 பேர் இந்த கூட்டணிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சிருந்தால் இந்நேரம் பாதி போயிருக்கும், வெவ்வேறு திசைகளில் போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது, அந்த கட்டுப்பாடை அவங்க நிலைப்படுத்துகிறாங்க. அந்த கட்டுப்பாடு இருக்கும் வரைக்கும் இவனுடைய ஆட்சி நடக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்குறத பொறுத்த மாதிரி, நான் ஆரம்பத்தில் இந்த கேள்வி ஏன் கேட்கலன்னா உங்களுக்கு கேட்டு சளிச்சு போன ஒரு கேள்வியாக இருந்திருக்கேன். இந்த மலையக மக்களுடைய சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொடர்ச்சியாக தமிழ்முக கூட்டணியில் இருக்கிற நீங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிச்சிங்க. அதே மாதிரி நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற பலரும் எதிர்த்திருந்தாங்க. நீங்கள் அதாவது கட்சியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தீர்மானத்தை மீறி வாக்களித்தீர்களா, அல்லது இதன் அடிப்படையில் நாங்கள் அடிப்படை இருந்தது? இல்லை, அதாவது பொதுவாக மலையக மக்களுடைய சம்பளம் உயர்வு என்று சொல்லும் பொழுது அது மக்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம், அதை நாங்கள் மனசார எதிர்க்க முடியாது. நாங்கள் அதுக்கு ஆதரவு தான் அளிக்க வேண்டும். அதனால் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடையும் சொன்னோம், எங்களுடைய மக்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது, அரசாங்கம் 200 ரூபாய் தருவதாக சொல்லுகின்றார்கள், கம்பெனி 200 ரூபா தருவதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இது சரியா பிழையா, கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது 2வது கதை. ஆனால் இப்படி ஒரு பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியினுடைய பேச்சிலே அவர் தனது வரவு செலவு திட்டத்திலே சொல்லும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஏன்னா வரவு செலவு திட்டம் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றது. ஆகவே அந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த 2ஆம் வாசிப்புக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் எங்களுக்கு சொன்னார், நீங்கள் அப்படின்னா என்னது விலகி நில்லுங்க, வாக்களிக்காமல், அதாவது எதிர்ப்பும் வேண்டியதில்லை, ஆதரவும் தேவையில்லை, நீங்கள் விலகிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், அப்படி செய்ய முடியாதுன்னு, எங்களுடைய ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்கிறோம், ஒன்றும் உங்களோட சேர்ந்து நாங்கள் எதுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம். இப்போ அவர் சொன்னார், ரைட், நீங்கள் அது பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் பிளான்டேஷன் டிபேட் வர நேரம் அதுக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கான முடிவுகளை நாங்கள் எடுத்து. என்ன நீங்கள் சொல்ல வர்றது? ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தமிழ் கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே,
இல்லை அதான் நான் கேட்குறேன், நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இந்த மலைய மக்களுடைய சம்பள அதிகரிப்பு விடயத்தில் ஆரம்பத்தில் போர்க்கொடி தூக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி அந்த அந்த விடயதானத்தில் அவர்கள் போர்க்கொடி தூக்குனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, 2 தனிப்பட்ட மெம்பர்கள் உறுப்பினர்கள் தங்களுடைய 2க்கு மேற்பட்ட காரியப்பர் அண்ட் ரோஹிணி பிரசாத் ஒருத்தர் 3 பேர் அவங்க தங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது ஒரு 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 ப்ரைவேட் செக்டரில் ஒரு 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 குரூப்புக்கு, அதாவது ஒரு 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 பிரிவினருக்கு இவ்வாறு சம்பளம் கொடுத்தால் மற்றவர்களும் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஆனால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இல்லை நான் என்ன கேட்குறேன்டா, நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கிறீங்க, நீங்கள் அங்கே வகிக்கிற கட்சியில் இருக்கிறவர்கள் இப்படி தானே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அப்படி தானே நம்ம சொல்லுவோம். நம்ம இப்போ நீங்கள் ஆதரவாக வாக்களிக்கிறீங்க, நீங்கள் அங்கே வகிக்கிற ஐக்கிய மக்கள் சக்தி வந்து எதிராக வாக்களிக்குது. இப்படியாக தொடர்ந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும்போது தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிற தரப்போடு தொடர்ந்து நீங்கள் பயணிக்க போகிறீங்களா அல்லது என்ன ஒரு தீர்மானம்? இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி தான் இப்போ சொல்லிட்டாங்களே, நாங்கள் பிளான்டேஷன் டிபேட் அன்னைக்கு நாங்கள் வாக்களிக்க போகிறோம். அதாவது மக்களுக்கு அஞ்சி அவங்க சொல்கிறாங்களா, நீங்கள் பேச்சு அது என்ன நினச்சி சொல்கிறாங்கன்னு தெரியாது. பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற எந்த வாய்ப்பினையும் தட்டி கழிப்பதற்கு யாராவது முன் வந்து எதிர்ப்பார்களானால் அதை நாங்கள் அவங்களோட இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு 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 விஷயத்துக்காக மட்டும் போய் இது பண்ணக்கூடாது. இது சம்பள விஷயங்கிறது பிளான்டேஷனில் ஒரு செக்டர் தான். அப்போ பெருந்தோட்ட மக்களுக்கு இன்னும் பல பிரச்சனை இருக்குது. காணி பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, கல்வி பிரச்சனை இருக்குது, சுகாதார பிரச்சனை இருக்குது. ஒரு சம்பள விஷயத்துக்காக ஒருத்தரை பகிச்சிக்கிட்டு போய் நாங்கள் இன்னொருத்தரோட சேர்கிறோம் அல்லது நாங்கள் உங்களோட சேர்கிறோங்கிற அடிப்படையில் நாங்கள் செய்யலை. பெருந்தோட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே பக்கசார்பாக இருப்போம், அதை எதிர்க்க மாட்டோம். எங்களோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எதுக்காதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு. அப்போ அதன் அடிப்படையில் காரணமாகத்தான் அவர்களும் இணங்கி இருக்கின்றார்கள். இந்த 28ஆம் தேதி பெருந்தோட்ட டிபேட் வரும்பொழுது வரவு செலவு திட்டத்திலே வருகின்ற வாக்கெடுப்பு கேட்டு அதை ஆதரிப்பதாக சொல்லியிருக்கின்றார். நாமல் ராஜபக்சவும் அன்றைக்கி சொன்னார், திலீப் ஜெயவீர அவர்களும் சொன்னார், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வாக்களிப்போம். அப்போ பெருந்தோட்ட மக்களுக்கு கட்டாயம் இவங்க கொடுத்தே ஆகணும். அதாவது அரசாங்கத்தை வற்புறுத்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது, அரசாங்கத்தை வற்புறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு அப்பால் இப்போ மலையக மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க, தங்களுக்கு எதிராக யார் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கண்டுட்டாங்க, அடையாளம் கண்டுட்டாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடந்தது மலையத்தினுடைய பல பகுதிகளிலும். இந்த போராட்டங்கள் தன்னுடைய எதிர்கால அரசியல் இருப்பை கேள்விக்குறியாக்கி விடும் என்கிற ஒரு அச்சத்தால் அவங்க வாக்களிக்கிறதா ஒரு அரசியல் அனுபவம் உள்ள நீங்கள் நினைக்கலையா? அதாவது பெருந்தோட்ட மக்களை தூண்டுகின்ற விஷயங்களும் இருக்கின்றது. சில பகுதியினர் தூண்டி இதை ஒரு பூதாகரமாக எதிர்கட்சியினருக்கு எதிராக தூண்டுகின்ற சில சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. சில 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 அப்படின்ட்டா நீங்கள் சொல்கிறீங்க இந்த மலைய மக்களுடைய எழுச்சிக்கு பின்னாலே இன்னொரு சக்தி இருக்குது, எதிர்கட்சியை எதிராக மக்களை தூண்டுறது, அப்படி சொல்கிறீங்களா? இருக்குது தானே. மலையக மக்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தில் கொண்டு போய் இது பிள்ளைன்னு யாராவது சுட்டி காட்டினா அதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் நாளைக்கு நிற்பாங்க. பிறகு அந்த சம்பளம் கிடைக்கலன்னா திரும்ப இது பண்ணுவாங்க. இது காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி இவங்க இப்போ அரசாங்கம் வந்து 400 ரூபா கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 200 ரூபா ப்ளஸ் 200 ரூபா. ஆனால் ஒரே நேரத்தில் 1000 ரூபா இருந்த சம்பளம் 1350 ரூபாயும் ஆக்குனாங்க தானே. இது இப்போ சம்பள நிர்ணய சபையில் 350 ரூபா கூட கிடைச்சது தானே அடிப்படை சம்பளம். அப்போ அந்த நேரத்தில் ஏன் பாராட்டலை? அப்போ அது மட்டும் இல்லை, என்னது பெருந்தோட்ட மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்திருக்கின்றது காலாகாலங்களிலே. சாமிமூர்த்தி தொண்டமான் காலத்திலெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்குது. சந்திரசேகரன் காலகட்டங்களிலே பாஸ்போர்ட் எரித்து இந்த மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் தடுத்து, இந்த மாதிரி பல போராட்டங்கள் இருக்குன்னு. ஸோ சம்பள விஷயங்கிறது ஒரு இஷ்யூ தான், ஜஸ்ட் இஷ்யூ, அவ்வளோதான். ஆனால் அது ஒரு மெயின் இதுதான். ஆனால் அது மட்டும்தான் மலையக மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி தானே இப்போ சம்பளம் அதிகரிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் இப்படி பேசுங்களேன். மலையக மக்கள்ன்றது எத்தனை 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் பேரில் மலையக தோட்ட தொழிலாளர்கள் 1 லட்சம் தான் இன்றைக்கி. 1.5 லட்சம் இருந்து இப்போ அதையும் குறைஞ்சிட்டாங்க, 1 லட்சம் தான் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் கொழும்பு எல்லாம் வேறு பகுதிக்கெல்லாம் போயிட்டாங்க.
ஸோ இந்த 1,00,000 பேருடைய பிரச்சனை 10 லட்சம் பேருடைய பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த 1,00,000 பேருடைய வாழ்க்கை அதில் தங்கி இருக்கின்றது, பெருந்தோட்டங்களிலே தங்கி இருக்கின்றது. அதுதான் ஒன்று. அப்போ 9 லட்சம் பேருடைய பிரச்சனை என்னன்னு நீங்கள் யாரும் கேட்கறது இல்லை. 9 லட்சம் பேர் அவங்க கிடைச்சாலும் சாப்பிட்றாங்க, வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க. சில பேர் வசதி வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியில் வந்து, அது வேறு விஷயம். ஆனால் இவங்கள் பெருந்தோட்டத்தை அண்டி இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த 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 சம்பள பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் நூரெலிய பகுதியில் எடுத்துக்கிறீங்க, பெருந்தோட்டத்திலே வேலை செய்யாத அனைவரும் கிட்டத்தட்ட 3,000 ரூபா 4,000 ரூபா சம்பளம் எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு வெளியில் வேலைக்கு போய். இவங்களுக்கு என்னன்னா அந்த பெருந்தோட்டத்தில் வீடு கொடுக்குறாங்க, அவரோட பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறாங்க. இது தானே அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வீடு கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறோம், சகல வசதிகளும் தோட்டங்களில் செஞ்சு கொடுக்குறோம். அப்படி சொல்லி தான் இந்த பெருந்தோட்ட நிறுவனம் இவங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே பெருந்தோட்ட நிறுவனங்கள் இன்று இந்த மக்களை ஒரு அடிமையாகத்தான் வைத்திருக்கிறது நான் சொல்லுவேன். அதுதான் இவங்க எதுக்குமே ஒத்து வராங்க இல்லை. சில விஷயங்களில் இன்றைக்கும் பாருங்கள், பெருந்தோட்ட மக்கள் வந்து நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயந்தான். இது வந்து அரசாங்கத்துக்கு நிர்வாகத்துக்கு கீழே வரணும். ஆனால் அரசாங்கம் எங்களையும் இன்னும் அந்த வெள்ளைக்காரன்ட்டு இருந்த மாதிரி தான் வச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த நிலைமை மாறணும். அந்த நிலைமை மாறுறதுக்கு இண்டிவிஜுவலாக சிந்திக்கிறதுக்கு, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இன்னும் தோட்டங்களில் எலக்ட்ரிசிட்டி வேணும்னா துறைக்கிட்ட தான் போய் நிற்கணும். அந்த நிலை எப்போது மாறும்? நீங்களும் இந்த அரசாங்கத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் பேசியிருக்கிறோம். இல்லை என்னென்னா, நீங்களும் கடந்த கால அரசாங்கங்களில் ஒரு அமைச்சராக இருந்து. நிச்சயமாக அது 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 தோட்ட நிர்வாகம் தான் இந்த இந்த முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. இப்போ இந்த தோட்ட நிர்வாகத்துக்கு இன்னும் 17 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த குத்தகை முடிய. இப்போ தோட்ட நிர்வாகம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 17 வருஷத்தில் தாங்கள் எவ்வளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த வகையில் அவங்க சம்பாதிக்கான முயற்சியை தான் எடுக்கிறாங்க. பங்களோக்களை கொடுத்து, மரங்களை வெட்டி, ரிசர்வாயர் இருக்கிறதெல்லாம், அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடங்கள்ல டூரிசம் எல்லாம் மாற்ற, அது நல்ல விஷயம், நாட்டுக்கு நன்மை வர விஷயம்தான். ஆனால் அதனால தோட்ட தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை வருது? நிச்சயமாக இது இந்த மலைகை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பற்றி பேசினா நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், பெரிய ஒரு பரப்பு. இதில் இந்த நீங்கள் ஆரம்பத்திலேயே இப்படி பேசிட்டு வந்த நேரம் நானும் அப்படி கேட்டிருந்தேன், தேர்தல் கூட்டணிகள் பற்றி நான் அப்படி கேட்டுட்டு இருந்தேன். மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இந்த வரவு செலவு திட்டத்தை முன் வச்சு அவர் சொல்லும்போது சொல்லியிருந்தார், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மாகாண சபை தேர்தல் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிய இல்லையா, நான் காசை ஒதுக்கிட்டேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த முறையில் தேர்தல் நடத்தப்படும்னு சொல்லுங்கள், ஒரு முடிவுக்கு வாங்க, தேர்தல் நடத்திடலாம்னு அவர் சொல்கிறாரு. அரசாங்கத்துக்கு தேர்தலை கண்டு நாங்கள் அஞ்சல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு கேள்வி இருக்குது, மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால், இப்போ இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பில் பேசப்படுது தானே. இப்போ குறிப்பாக வந்து ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, அது 2 தரப்பும் கிட்டத்தட்ட ஒரே தரப்பு தான் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த தரப்போடு சர்வஜன அதிகாரம், அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இந்த தரப்புகள் இணைந்த ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தால் அது சாத்தியமாகுமா? ஒவ்வொரு தேர்தல் மாகாணத்தை பொறுத்தது. இப்போ சென்ட்ரல் ப்ராவின்ஸில் நாங்கள் பெரும்பான்மையான அங்கம் வைக்கின்ற ஊவா சென்ட்ரல் இந்த பகுதிகளில் எங்களுக்கு எது சாதகமாக அமைதோ அதுக்கு நாங்கள் ஒத்துப்போவோம். இப்போ அதே நேரத்தில் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல சாதகமான சூழல் வருது அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு இணைந்து பயணிக்க தயாரா? ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோடு இணைந்து பயணிக்க தயாரா? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் அந்த முடிவை எடுக்கவும் இல்லை. நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கான காரணத்தை தேடி பிடிச்சி தான் நாங்கள் செய்யணும். ஏன்னா எங்களை பொறுத்தளவில் தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் இந்த முறை தனியாக போட்டி போடுவதாக நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படின்டா கொழும்பு உள்ளிட்ட உங்களோட நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து பகுதிகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியோட இணைந்து, அதான் சரி இல்லை, நாங்கள் தனியாக போட்டிட்டு வருகின்ற எந்த கட்சியோடையும் நாங்கள் சேருவதற்கான முடிவு எடுக்கலாம். இல்லை, அதான் இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்லுங்க தனித்து போட்டியிட தயார். தொடர்பில் நீங்கள் சஜித்தோட பேசிட்டீங்களா? இந்த மாதிரி இன்னும் பேசல. தேர்தல் அறிவிச்சா தானே அதை பற்றி பேச முடியும். இப்போ தேர்தல் எப்படி தானே இப்போவே கூட்டணி தொடர்பில் தொடர்ச்சியாக பேசப்படுகிறது. தேர்தல் வர்றதுக்கு முன்னுக்கு அணை கட்டணும்னு சொல்லுவாங்க, வெள்ளம் வர முன்னுக்கு அணை கட்டணும். இப்போ
அப்படியாக இருந்தால் நீங்கள் தனிச்சு கூட்டு ஆனால் இப்போதைக்கு எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியை உடச்சிக்கிட்டு இப்போ நாங்கள் போகிறதுக்கு தயார் இல்லை. கூட்டணியில் இருப்போம். அது இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் தனியாக போயிருந்தால் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும். இதோட இந்த ஐக்கிய மக்கள் சக்தி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து போனதுனால தான் எங்களுக்கு சில இடங்களில் தோல்வி ஏற்படுறதுக்கு காரணம். அப்போ அதையே நாங்கள் அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். மாகாண சபையில் கூட்டுக்கு போனால் நல்லமா, தனிச்சு போனால் நல்லமா எப்படிங்கிறத பார்க்கணும். இதில் தனிச்சு போய் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னா நாங்கள் தனிச்சு போவோம். இல்லை கூட்டாக போய் சேர்ந்து சந்தர்ப்பம் கூடுதலாக இருந்தால் அப்போ கூட்டாக போவோம். கூட்டாக போனால் சில கண்டிஷன்ஸ்கள் நாங்கள் போடுவோம். அதெல்லாம் இருக்குது எங்களுக்கு. இல்லை என்ற கேள்வி என்னென்னா, அந்த கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இடம் இருக்குமா இருக்காதா? கூட்டணி நாங்கள் அமைக்கிறது இல்லையே. கூட்டணி எஸ்ஜேபி அமைக்க போகிறாங்க. அந்த கூட்டணியில் அவங்கள அதை சேர்த்தால் நாங்கள் அதில் ஒரு பார்ட்னராக தான் இருப்போமே தவிர நாங்கள் அதனுடைய மெயின் பிக்சராக இருக்க மாட்டோம். இல்லை இப்போ நீங்கள் தனித்து போட்டிட்டு இருக்கிற பகுதிகளில் இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடைய ஆதரவு கட்டாயமாக தேவை அப்படின்ற நிலைப்பாடு வந்தால் அந்த ஆதரவை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா, இல்லாட்டி மூன்றாம் தரப்போடு இணைந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை எங்களை பொறுத்தளவில் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுகின்ற 2 மாவட்டங்களிலும் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு பெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் போகிறதுக்கான நிலைமையை உண்டாக்குவோம். இப்போ உங்களோட நிலைப்பாடு 2 நிலைப்பாடு, அதாவது தனித்து போகக்கூடிய இடங்களில் தனித்து, ஒன்றிணைந்து போகக்கூடிய இடங்களில் ஒன்றிணைந்து போவோம். அதான் எங்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி. பெரும்பாலும் உங்களுடைய ஆரம்ப கருத்துக்களை பார்க்குற நேரம், அதாவது இந்த கேள்வி கேட்ட நேரம் நீங்கள் ஆரம்பிச்சு சொன்னீங்க, நான் தனித்து போட்டிடுறதுக்கு தான் தீர்மானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய 3 தலைவர்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். நம்ம இந்த முறை தனியாக போட்டு தனியாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உண்டாக்கி அதுக்கு பிறகு வர்ற அரசாங்கங்கள் இந்த அரசாங்கத்தோட நாங்கள் சேரலாம். அந்த கூட்டணி தேவைப்பட்டால் சேரலாம். அதில் தப்பு இல்லை. எங்கள் மக்களுக்கு அதில் ஒரு நன்மை ஏற்பட்டால், அதில் எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வரும்னா அந்த மாகாண சபைகளில் நாங்கள் கூட்டணிக்கு சேரலாம். எந்த கட்சியோடையும் கூட்டணி சேரலாம். அதாவது மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ இப்படியான ஒரு அரசியல் நீரோட்டம், அரசியல் அனுபவம் கொண்ட உங்களுக்கு இப்படி ஒரு அரசியல் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த மலையக மக்கள் சார்ந்து நல்ல விஷயங்கள் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா? அதாவது அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்பட வேண்டிய இடங்களில் இந்தந்த விஷயங்கள் எனக்கு முட்டுக்கட்டையாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற நிலைப்பாடு இருக்கா? இல்லை, நான் என்ன பொறுத்தளவில் நான் அரசாங்கம் செய்கிற நல்ல வேலைகளுக்கு நான் எப்போவுமே ஆதரவு பண்ணுவேன். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் நான் எடுக்கிற முடிவு அல்ல. எங்களுடைய கூட்டணி ஒரு முடிவு எடுக்கணும். அது 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 எஸ்ஜேபி முடிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் கூட்டணி ஒரு முடிவாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ பொதுவாக ஒன்றிணைந்து வேலை செய்கிறதுனால தான் எங்களுக்கு சில நன்மைகள் நடைபெற்று வருகின்றது. அதை நாங்கள் உடச்சிக்கிறக்கூடாது. அதனால் கூட்டணியாக இருந்து செயல்படுறதுக்கான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். நான் இன்றைக்கும் அரசாங்கத்துக்கு சொன்னேன், நாங்கள் ஒரு விரலை நீட்டி உங்களுக்கு குறை சொன்னோம்னா இந்த 4 விரல் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கடந்த காலங்களில் அரசியல் செய்திருக்கிறோம், அரசாங்கத்தில் இருந்திருக்கிறோம், அமைச்சராக இருந்திருக்கிறோம். அப்போ ஏன் நீங்கள் செய்யலைன்னு கேட்கலாம் நீங்கள். அதனால் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம். நீங்கள் செய்கிற தீமைகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். அதாவது உங்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால், கருத்துடைய சாராம்சமாக இது இப்படி எடுக்கலாமா? அரசாங்கத்தின் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு வழங்க எப்போதுமே ஆதரவு வழங்க தயாராக இருக்கு. நிச்சயமாக இன்றைய தினம் வேலுசாமி ராதாகிருஷ்ணனோடு இணைந்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய ஒரு உறுப்பினர், இணைத்தலைவர். இப்படியாக இருந்து அதாவது அரசாங்கத்தினுடைய பல்வேறு விடயங்களை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலே பேசியிருந்தார். எங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து இன்றைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களுக்கு சில கருத்துக்களை தெளிவாக சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது தெளிவுபடுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது உங்களது நிகழ்ச்சி தொலைக்காட்சி மூலமாக. நன்றி. மீண்டும் நாளைய தினமும் மற்றொரு அரசியல் பிரமுகரோடு சந்திப்போம்.